Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 21st June to 23rd June 2025. The first article related to the Pradhan Mantri Gadak Sadai Yojana. So it was launched in 25th December 2000 as a central sector scheme. இன்னைக்கு இது centrally sponsored scheme. So phase 1 வந்துட்டு 2001 2019 வரைக்கும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அப்புறம் ஃபேஸ் 3 இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ கிராமப்புறங்களில் ரோடு போடுறது. ஸோ இஃப் தேர் இஸ் அ ஹேபிடேஷன் இன் த பிளைன் ஏரியா 500, நார்த் ஈஸ்ட் ஹில் ஏரியா அப்படின்னா 250 மெம்பர்ஸ், 250+ ஒரு பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோடு கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு உருவாக்கப்பட்டதான் இந்த திட்டம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர். ஃபேஸ் 1 வந்து சென்ட்ரல் செக்டாரு. ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 எல்லாமே வந்துட்டு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சரியா? ஃபேஸ் 1ல் 135 lakh crore, 135 crore, அதில் 3.68 lakh கிலோமீட்டர்ஸுக்கான ரோடு வந்து போடப்பட்டுச்சு. தென் செகண்டில் வந்து 50,000 கிலோமீட்டர்ஸுக்கான ரோடு, 50,000 கிலோமீட்டர்ஸுக்கான ரோடு. தேர்டில் வந்துட்டு 1,25,000 கிலோமீட்டர்ஸ் அதுன ரோடு. ஸோ இதெல்லாமே சென்ட்ரலி ஸ்பான்சர்டு. இது ரெண்டும், இது மட்டும் சென்ட்ரல் செக்டார். வாஜ்பாய் கவர்மெண்ட் பீரியடில் இது லான்ச் பண்ணப்பட்டது, கிராமங்களில் ரோடை க்ரியேட் பண்ணுறதுக்காக. 2019 இது லான்ச் பண்ணும்போது தேர்டு ஸ்கீம், தேர்டு ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணும்போது இட் வாஸ் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், நேஷ்னல் இல்லைன்னா கிராமின் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் ஆக்சஸ், அப்புறம் ஸ்கூல்ஸ் ஆக்சஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ். இது மூணுமே வந்து மெயினாக ஆக்சசபிள் பண்ணுற மாதிரி ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இதான் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக. த நெக்ஸ்ட் இஸ், இதில் இப்போ என்ன நியூஸ் வந்ததுக்கான ரீசன், இதுக்கு வந்து கியூஆர் கோடு வந்து லான்ச் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரோட்டுக்கும். அதில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டும் பார்த்துக்கலாம், நம்மளும் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரோடுக்குமே வந்து ஒரு கியூஆர் கோடு, அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரோட் ப்ராஜெக்ட் அஸ் வெல் அஸ் அங்கே என்ன எத்தனை வாட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்னென்ன சாங்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் வந்து கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா 7,516 கிலோமீட்டர்ஸ், 7,516 கிலோமீட்டர். அது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம புதுசாக இடம் ஆக்குபை பண்ணோன்னு அர்த்தம் கிடையாது. 11,098 கிலோமீட்டர்ஸ் இப்போ இனி நம்ம கோஸ்டல் ஏரியாஸோட லென்த். அதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய முன்னாடி 1970 போடப்பட்ட இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மெஷர் பண்ணோம். ஐலண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக, நிறைய ஐலண்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணலை, அதெல்லாம் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் குஜராத் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது கோஸ்டல் லைனில், 1,214 கிலோமீட்டர்ஸ்லேருந்து இப்போ 2,340 கிலோமீட்டர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெஸ்ட் பெங்கால் வந்து 157லேருந்து 721 கிலோமீட்டர்ஸ். தமிழ்நாடு 1068லேருந்து 906லேருந்து 1,068 கிலோமீட்டர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேரளா 30 கிலோமீட்டர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன். புதுச்சேரி 4.9 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது நியூஸு இது வந்து நம்ம இப்போ சேட்டலைட் இமேஜஸ் பயன்படுத்துகிறோம், ஜியோஸ்பேஷியல் டேட்டாஸ் வேர் யூஸ்ட். முன்னாடி உள்ளது பழைய மெஷர்மெண்ட் மெத்தடாலஜி, அதனால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்போ அதிகமாக. அதனால் புதுசாக ஆக்குபை பண்ணோன்னு அர்த்தம் கிடையாது. இந்த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் குரோஷியா அப்படின்ற கண்ட்ரிக்கு வந்து நம்ம ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணாங்க. மேப், ஷோ த மேப். யூ கேன் சி இந்த மெடிட்டரேனியன் சீயில் அட்ரியாட்டிக் சி அப்படின்ற ஒரு சி இருக்கும். அந்த சீயில் தான் இது அமைஞ்சிருக்கு, மெடிட்டரேனியன் ஏரியாவில் அட்ரியாட்டிக் கோஸ்ட்டில் வரும். ஸோ வை இட் இஸ் இம்பார்ட்டண்ட், யூரோப்பியன் யூனியன் நேட்டோவில் இவங்க பங்கு வகிக்கிறாங்க. அது மாதிரி இந்தியா மிடில் ஈஸ்ட் மேரிடைம் எக்கனாமிக் காரிடார், அதுலேயும் வந்து இவங்களை நம்ம இணைக்க முடியும். ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக் டு கவுண்டர் சைனா. ஸோ அது எப்படி கவுண்டர் சைனா யூரோப்பியனில் வரோன்னா, யூரோப்பியனில் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷனோட எக்ஸ்டென்ஷன் இட்டலி வரைக்கும் போகுது. இட்டலி அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க, ஆனால் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்.
அதை வந்து நம்ம தவிர்க்க முடியும். மேரிடைம் கேட்வே, மெடிட்டரேனியன் சீலேருந்து நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு இதே வந்து நம்ம ரூட்டாக பயன்படுத்திக்க முடியும். சரியா? ஸோ இந்தியா மிடில் ஈஸ்ட் மேரிடைம் காரிடாரில் வந்து எக்கனாமிக் காரிடாரில் இதை வந்து நம்ம இணைச்சோம் அப்படின்னா it can be used as a gateway, maritime gateway for India to connect with European countries. அதனால் அது இம்பார்ட்டன்ட். ஸோ we having bilateral relationship, bilateral trade எடுத்திங்கன்னா 1.45 மில்லியன்லேருந்து இப்போ நம்மளோட ட்ரேட் வந்து 337.68 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெடிசின், மெஷினரிஸ், கெமிக்கல்ஸ், அப்பேரல்ஸ் இதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அதிகமாக. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட்டிக்கிள். அப்புறம் யுஎன்எஸ்சியில் நம்ம மெம்பர்ஷிப் ஆகுறது அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட், அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். காக்ரலி சைமன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியதில் ஹைலி எம்ப்ளாயபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடியது, ப்ரொஃபஸர்ஸ் இதெல்லாமே கணக்கு பண்ணி திஸ் ஆர்டிக்கிள். ஓகே, வில் டூ தட். 4th ஆர்டிக்கிள் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். வில் டூ தட் அகேன். ஸோ இதை முடிச்சிடும். ஓகே, ஸோ இது ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷன் ஒரு 8 இன்ஸ்டிடியூஷன் புதுசாக லிஸ்டிங் பண்ணப்பட்டிருக்கு. 54 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த ரேங்கிங்கில் இருக்குது, QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில். ஸோ அது வர்றது அப்படின்னா யூனிவர்சிட்டியோட காம்படிஷன், அப்புறம் ஜாப் கொடுக்கறது, வேலை வாய்ப்புகளில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறது, அதன் அடிப்படையில் USA வந்து 192 இன்ஸ்டிடியூஷன்ஸ், UK 90, அப்புறம் சைனா தட் இஸ் 72 காலேஜஸ். IIT டெல்லி வந்து 123rd ரேங்கு, IITM மெட்ராஸ் வந்து 180 ரேங்க். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டி புதுசாக 8 யூனிவர்சிட்டிஸ் வந்து இதில் ஜாயின் ஆகிருக்கு, இந்தியாவோட யூனிவர்சிட்டிஸ் இந்த ரேங்கிங்கில் வந்துருக்கு. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் த UK ரிலேஷன்ஷிப் வில் சி. இந்தியா UK ரிலேஷன்ஷிப்பில் ஆர்டிக்கிள் கல்ச்சர் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ 1857 1947 பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆட்சி பண்ணாங்க தெரியும். அப்புறம் 1950 வி ஜாயின்ட் தி காமன்வெல்த் குரூப்பிங்ஸ். அப்புறம் கோல்டு வார் டைம் பீரியடில் அவர் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின்ட் பிகாஸ் ஆஃப் வி அலைன்டு வித் USSR. அது ஒரு ரீசன். ஸோ பாகிஸ்தான் வாரில் எல்லாமே UK USA எல்லாமே அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. 2004 ஆஃப்டர் த கோல்டு வார் இரா 2004 வி ஹாவ் எ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் திஸ் கண்ட்ரி. ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக UK போகிறது. ஜியோ பொலிட்டிக்கல் கோஆப்ரேஷன்லேயும் அதே மாதிரி UK வந்து நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டர் UNSCயில் மெம்பர் ஆகிறதுக்கு. அது மாதிரி UNSCயில் தேர் த P5 கண்ட்ரியில் வராங்க. யூரோப்பியன் யூனியனில் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கெஸ்ட்டாக நம்மளை இன்வைட் பண்ணுறது மாதிரி G7 G20 வி ஆர் த பார்ட்னர். அப்புறம் NPTயில் நம்ம சைன் பண்ணாதப்பறம் நம்ம கூட டிஃபென்ஸ் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் எடுத்திங்கன்னா 20.30 பில்லியன் எவ்ரி இயர் வி ஆர் டூயிங். 12th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் UK நம்ம. ஸோ 12th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் UK. எஜுகேஷன், அப்புறம் நியூக்ளியர் டீல் நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன். கல்ச்சரலையும் வி ஹேவிங் எ குட் ரிலேஷன். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அங்கே படிக்கிறது. அது மாதிரி UKவோட பார்ட்னர்ஷிப்பில் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் கூட டைஅப்பில் இங்கே கேம்பஸஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, ஃபாரின் டைஅப் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபாரின் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் தி UK ரிலேஷன்ஷிப். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் எபிகிராஃபிக்கல் ரெஃபரன்ஸ். விஜயநகர் எம்பரோட ஒரு எபிகிராஃபி. ஸோ ஒரு செம்பு பட்டயம் கிடச்சிருக்கு. அந்த பட்டயத்தில் ஹேலி காமெட்டை பற்றி எழுதியிருக்காங்க முன்னாடி. 1456 டேட்டட் செம்பு பட்டயம் இது. அதில் வந்து நாகரி ஸ்கிரிப்டில் அது வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ விஜயநகர் கிங்டம் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படித்தாச்சு, அதனால் யூ கேன் ரெஃபர் ஃப்ரம் தேர். இப்போ ஹேலி காமெட்ஸை பற்றி 76 வருஷத்துக்கு ஒரு காமெட்ஸ்னால் என்னது? ஆஸ்ட்ராய்ட்ஸ், ஸ்டோன்ஸ் இல்லைன்னா ஆஸ்ட்ராய்ட் விச் ஹேவ் ஐஸ், ஃப்ரீசிங் இருக்கும். ஸோ இட் ஹேவ் டெய்ல், ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதான் காமெட்ஸுன்றது. ஹேலி காமெட் அப்படின்றது 76 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தெரியும். இது நேக்கடையிலே பார்க்க முடியுமா? அதை தான் இவங்க பார்த்து தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1456.
அப்போ அது விசிபிளாக இருந்திருக்கு அப்படின்றது. ஹேலி அப்படின்றது எட்மண்ட் ஹேலி அப்படின்றவரோட நேம். 1986 இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. இனி 2061 இஃப் யூ எக்ஸிஸ்ட் யூ கேன் see it. தென் 7th article, next article, energy transition India, energy transition index. So it was released, World Economic Forum தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க இயர்லி. இந்தியா வந்து 71 ரேங்க். 118 கண்ட்ரீஸில் நம்ம எது அடிப்படையில்னா சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் ட்ரான்சிஷன் அடிப்படையில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், அப்புறம் ரெடினஸ் டு ட்ரான்சிஷன், எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும் ட்ரான்சிஷனுக்கு அப்படின்றது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த டேட்டாஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல், இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வாஸ் அவார்டட் வித் டிஜிட்டல் பேமெண்ட் அவார்ட். டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இந்த டீட்டெயில்ஸ் டிபார்ட்மெண்ட் அது கீழே தான் வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ பேமெண்ட் பேங்க்ஸ் நீங்கள் தெரியணும். பேமெண்ட் பேங்க்ஸை பொறுத்தவரை நச்சிகேத் மோர் கமிட்டியில் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ். இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் பேங்கிங் கம்பெனி. So it is created under the Companies Act. Companies Act 2013. அப்புறம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் லைசன்ஸ் இட் வாஸ் கிவன். பேமெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொடங்கணும் அப்படின்னா 100 crore கேபிட்டல் இருக்கணும், 2 lakh வரைக்கும் டெபாசிட் வாங்கிக்கலாம். ஸோ இட்ஸ் டிமாண்ட் டெபாசிட் ஆர் டைம் லிமிட் டெபாசிட்ஸ், நாட் டிமாண்ட் டெபாசிட். தே cannot accept டிமாண்ட் டெபாசிட், டைம் லிமிட் டெபாசிட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். 2 lakhs வரைக்கும் வாங்கலாம். முதல்ல 1 லட்சம் இருந்துச்சு, அப்புறம் 2 லட்சமாக மாற்றினாங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இதில் வரக்கூடிய அமௌண்ட் 75% தே நீட் டு, இது பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே. போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸ் அடுத்து சொல்கிறேன். எஸ்எல்ஆரில் இன்வெஸ்ட் பண்ணணும், தட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். மீதி இருக்கக்கூடிய 25% தே நீட் டு டெபாசிட் இன் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ். அதன் அடிப்படை தான் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க பணம் கொடுங்க. அது மாதிரி லோன் கொடுக்க முடியாது, டிமாண்ட் டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியாது, கிரெடிட் கார்டு கொடுக்க முடியாது. ஏடிஎம் வைக்கலாமா? ஸோ தே கேன் இஷ்யூ டெபிட் கார்ட்ஸ் அண்ட் ஏடிஎம்ஸ். அப்புறம் வேறு என்ன, என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ், என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் அ கண்டிஷன். போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இஸ் அ பேமெண்ட் பேங்க். இந்தியாவில் நிறைய பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இருக்குது, ஜியோ பேமெண்ட் பேங்க்ஸ், லாட் ஆஃப் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ அந்த பேமெண்ட் பேங்க்ஸ் நிறைய இருக்குது. அதில் இந்தியன் பேமெண்ட் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் வந்து கவர்மெண்டோடது, ஃபுல்லி மேனேஜ்ட் பை தி கவர்மெண்ட், 100% ஓன் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். சரியா? ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு இப்போது டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட், டிஜிட்டல் என்ன அவார்டு, அது மேலே போப்பா, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவார்டு 2024-25. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களுக்கு. இது பார்ட் வந்து பேமெண்ட் பேங்க்ஸ்னால் என்னன்றது தெரியணும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ், எஸ்டிமேட் கமிட்டி. எஸ்டிமேட் கமிட்டி இப்போ அதுக்கான கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ண, தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இட்ஸ் எஸ்டிமேட் கமிட்டி. தெர் இஸ் அ ஃபினான்ஷியல் கமிட்டிஸ், 3 ஃபினான்ஷியல் கமிட்டிஸ். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஆர் தேர். ஸ்டாண்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் கமிட்டிஸில் யூ ஹேவிங் எஸ்டிமேட் கமிட்டி, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கமிட்டி, பார்லிமெண்ட், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. தெரிலன்னா சும்மா இருக்கணும். ஸோ இந்த இது மூணுமே ஃபினான்ஷியல் கமிட்டி. எஸ்டிமேட் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ 30 members, ஆல் ஆர் ஃப்ரம் லோக்சபா, செலக்டட் பை சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட். அப்புறம் அதுலேருந்து லீடர்ஷிப் சேர்மேன் அப்பாயிண்டட் பை தி ஸ்பீக்கர். 1 year tenure. Ministers cannot become member of this committee. ஏதாவது மினிஸ்டர்ஸ் மெம்பர் ஆகிற மினிஸ்டர் வந்து மெம்பர் வந்து மினிஸ்டர் ஆகிறாங்கன்னா they need to cease to exist. அப்புறம் இதோட ஒர்க் என்னது, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இந்த இயர் 1950 பை த ரெக்கமெண்டேஷன் ஆஃப், இதெல்லாம் கேட்பாங்க சில டைமில், ஜான் மத்தாய், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் இது உருவாக்கப்படுது. அப்புறம் இவங்களோட ஒர்க் வந்து பட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணுறது, கவர்மெண்டோட எஸ்டிமேட்ஸ், ரெசிப்ட்ஸ் இதெல்லாமே பார்க்குறது இவங்களோட ஒர்க். அப்புறம் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் அ ரெக்கமெண்டேஷன், நாட் மேண்டேட்ரி. தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். இட்ஸ் நியூஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பற்றி பெர்ஷியன் கல்ஃபையும்
கல்ஃப் ஆஃப் ஓமனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. இப்போ இது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலி இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏரியா பிகாஸ் ஆஃப் த ஈரான் கான்ஃப்ளிக்ட். ஈரான் வந்து நார்தர்ன் சைட்லையும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில், ஒமன் வந்து கீழே வரும். மற்றபடி அரேபியன் கண்ட்ரிஸ் கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ இதுக்கெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயில், கேஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறது இது வழியாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அரேபியன் கண்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் பிகாஸ் குளோபல் ஆயில் ஃப்ளோ வந்து ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல் இது வழியாக தான் வருது. ஒரு நாளைக்கு அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோபலோட ட்ரேடில், ஆயில் ட்ரேடில் 25%, குளோபலோட கன்சம்ஷனில் 20%. இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகளோட இம்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போகிறது 69%. அப்போ இட்ஸ் வெரி கிரேட் ஃபார் சைனா அண்ட் இந்தியா. இந்தியாவும் சைனாவுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதனால் இது க்ளோஸ் பண்ணால் இட் வில் அஃபெக்ட் தி ஆயில் ட்ரேட் பிட்வீன் இந்தியா as well as தி குளோபல். ஸோ that's why it's a geostrategically important. It's a choke point. இது படிச்சுக்கோங்க. அது மாதிரி பாபல் மந்தேப் அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் பந்தர் அப்பாஸ் போர்ட் இதில் வரும், மேலே இருக்கு பாருங்கள். சாபகார் போர்ட்டும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நமக்கு அங்கே ஒரு டெர்மினல் கொடுத்துருக்காங்க. we developed the terminal. So that's about this article. The next article, இந்தியாவுக்குள்ளாடி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ணுற நம்ம அலோவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது யூஜிசி ரெகுலேஷன் கீழே அதுக்குன்னு தனி ஒரு செக்டாரை ஓப்பன் பண்ணி அது மூலமாக கொடுத்துட்ருக்கோம். யூகே மூலமாக இந்தியாவில் 7 யூனிவர்சிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து 5, யூஎஸ்லேருந்து 1, இட்டலி 1, கனடா 1, கிஃப்ட் சிட்டி குஜராத்தில், அப்புறம் நவி மும்பையில் வந்து க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஃபாரின் டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அங்கே பாப்புலேஷன் கம்மியாகுது, ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் கம்மியாகுது. அப்போது இங்கேருந்து போகிறவங்க அங்கே அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே கொண்டு வராங்க, சர்வீஸை வந்து இங்கே கொண்டு வராங்க. இது என்ன ட்ரேடு? ஓகே. ஸோ ஃபாரின் தி டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ், அது யூகேயில் 22% தேர் இஸ் அ லாஸ். அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் 24%. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் யூகே வந்து 22%, ஆஸ்திரேலியா 24%, கனடா வந்து 30%, யூஎஸ்ஏ வந்து 6%. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோபல் லெவலில் 40 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம படித்து வெளியில் வராங்க காலேஜ் போகிறதுக்கு. அதில் 30% கிராஸ் என்ரோல்மெண்ட். அப்போது இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வரும்போது இட்ஸ் அஃபோர்டபிலிட்டி காம்படிஷன் இருக்குங்க. இந்தியன் காலேஜஸும் அதுக்கேற்ற மாதிரி வளரணும். வளரலைன்னா அவங்க வந்து மூட வேண்டியதான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். அது மாதிரி குளோபல் காம்படிஷன் நமக்கு கிடைக்கும், எக்ஸ்போசர் கிடைக்கும். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐஐடி, ஐஏஎம் போன்ற காலேஜஸ், ஈக்குவலண்ட் காலேஜஸ், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இங்கே ஓப்பன் பண்ணும்போது அந்த எக்ஸ்போசர் கிடைக்கும். ப்ரைவேட்டில் அஃபோர்டபிலிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. நம்ம காலேஜ் எல்லாமே ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும், அது அதிகமாக இருக்கும். ஸோ காம்படிஷன் லெவலில் வரும்போது இட் வில் பி அட்ஜஸ்டட். ஸோ அதுவும் நல்லது தான். அப்போ காலேஜஸ் வெளியிலேருந்து வர வெளி ஸ்டாஃப்ஸ் இங்கே இருப்பாங்க, ஃபாரின் கண்ட்ரி, ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு எக்ஸ்போசர் அதிகமாகும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, match the following Indian civilian evacuation missions with their corresponding contest. So mission name அப்புறம் match with the following, எது கூட மேட்ச் ஆகுது அப்படின்றது. So options are, the missions are Operation Devi Shakti is paired with Sudan civil war. B வந்துட்டு Operation Kaveri paired with Afghanistan regime fall. C வந்துட்டு Operation Ganga paired with Russia Ukraine conflict. Option D, that is match following D, Operation Ajay paired with Israel Hamas conflict. So which of the following are correct? Already போட்டதா சேமா இல்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ, பார்த்து எழுதிக்கோங்க. The next question, recently India proposed 10-point roadmap to which one of the international treaties or agreements? Options are A, UNFCCC, UNCBD, BBNJ agreement, NPT. Question number 3, with reference to the NPT, consider the following statement. Statement number 1, it bans all the nuclear explosions for both civil and military purposes. Statement number 2, India, Pakistan, South Sudan, Israel never joined the treaty. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, which of the following statement best describes the term reverse flipping in the context of startups?
Options are A, it refers to the practice of startup relocating their operation from smaller towns to major metropolitan cities to access better infrastructure. B option, it denotes the process where startups shift their ownership and operation from the Indian jurisdiction to foreign countries for better funding opportunities. C, it refers to the practice where startups that had earlier moved their base to foreign countries return to their home country by shifting their domicile back. D option, it is a strategy used by venture capital firms to exit from loss-making startup by selling them back to their founders. Question number 5. Consider the following statements regarding the SMILE scheme. Statement number 1, it is launched by the Ministry of Social Justice and Empowerment. Statement number 2, it is a central sector scheme. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is A. Question number 2, answer is C. Question number 3, answer is B. Question number 4, answer is C. Question number 5, answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.